ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை மசியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கீரையை நல்லா கழுவி அலசி சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு குக்கரில் தோரம்பருப்பு 2 கைப்பிடி சேர்த்துக்கிறேன். அதையும் கழுவி வச்சிருக்கேன். ஸோ 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு, பூண்டு ஒரு 4, 5 பல்லு உரிச்சிட்டு, 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்துக்கிறேன். கழுவி வச்ச கீரையை இதில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலும் எஸ்பெஷலி பொன்னாங்கண்ணி கீரை பெண்களுக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டியில நம்ம வேக வச்ச கீரைய எடுத்துட்டு, கொஞ்சோண்டு புளி விட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம் தாளிச்சுட்டு, தோலோட இடிச்ச பூண்டையும், கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா, நீங்க காஞ்ச மிளகாவ கொஞ்சம் ரெட்யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா கீரைய கொட்டி கலரிக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல உப்பு பார்த்தப்போ உப்பு கம்மியா இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து நல்லா கலரி எடுத்தா சுவையான கீரை மசியல் ரெடி. கண்டிப்பா எல்லாரும்